வணக்கம் மக்களே. என்ன மக்களே, நேத்து தான் நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம். வினோத் அண்ட் திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கான காம்போ சூப்பரா இருக்கு. திவ்யா வினோத் கிட்ட இப்ப நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யாக்கும் வினோத்துக்கு நல்லா ஒத்து போகுது. இவங்க ரெண்டு பேரும் இப்படியே கேம் ஆடிட்டு இருந்தா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் தான் டாப் 2ல இருப்பாங்க. ரெண்டு பேரும் தான் அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல நிப்பாங்கன்னு சொல்லிட்டு நேத்து தான்ப்பா பேச ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள எந்த பீட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வீட்டுக்குள்ள சண்டையை போட்டு உருண்டாங்க. இந்த பீட கண்ணு அப்படிங்கிறது கொஞ்சம் பொல்லாத கண்ணா தான் இருக்கு போல. அந்த பீட கண்ணுல யார் மாட்டினாலுமே அவங்களுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மாதிரி கலகலத்து போயிருது. அந்த வகையில வீட்டுக்குள்ள பீடையால ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள். பீடை ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு ப்ரோ, எனக்கு மக்கள் ஏன் பீடைன்னு பேர் வச்சிருக்காங்களோ அதை நான் நிரூபிச்சு காட்டுவேன், நான் பீடை தான் அப்படிங்கறத காமிப்பேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு ப்ரோ. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு. என்ன மாதிரி தெரியுமா? ஒண்ணு, அவங்களுக்கு இப்ப கண்டென்ட் பண்றதுக்கு வழி இல்ல. எப்படி கண்டென்ட் பண்ண, என்ன மாதிரி கண்டென்ட் பண்ண, யாரு கூட பேச, யாரு கூட சண்டை போட எதுவுமே தெரியல. சோ கண்டென்ட் பண்ண வழி இல்லாம சும்மா போராட்கள்லாம் பிடிச்சி சொரிஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த டாஸ்க்ல நம்ம விக்ரமும் அரோராவும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுல இந்த டிவில பார்க்கும்போது அரோரா நல்லா இருந்திருக்காங்க போல உள்ள இருந்து பார்க்கும்போது. அப்போ உள்ள எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அரோரா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அக்காவுக்கு ஏத்துக்க முடியல. அதை பார்த்துட்டு அக்காவுக்கு ஏத்துக்க முடியாம, இவ இப்படி நல்லா டிவில தெரிஞ்சிடக்கூடாத, இவ இப்படி அழகா போயிடக்கூடாது, இப்படியாச்சும் கெடுக்கணும்னு சொல்லிட்டு அக்கா அந்த டாஸ்க் அழிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம காமு மாமாவை டிவி பார்க்க விட மாட்டேங்காங்க ப்ரோ. என்ன எங்க காமு மாமா சின்ன கை குழந்தையா டிவி பார்க்க விடாம பண்றதுக்கு? எங்க மாமா பாவங்க, அவர் ஆசாசியா டிவி பார்த்துட்டு இருக்காரு. மாமாவை டிவி பார்க்க விடாம வேணுக்குன்னு அங்க எங்கம்மா கூட்டு போயிடுறாங்க. மொத்தத்துல இப்ப அக்காவுக்கு பயம் வந்துட்டு. மொத்தத்துல அக்காவுக்கு இப்ப பயம் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத பாத்திரலாம். அடுத்ததா ஓட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா திவ்யா அவர்கள் தாறுமாறான ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க. திவ்யா தாறுமாறான ஓட்டுகளை வாங்குறது கூட என்ன பெருசா தெரியல. ஒருத்தர் ஓட்டுகள் வாங்காம கீழே போயிட்டு இருக்காங்க ப்ரோ. ஒருத்தர் ஓட்டுகள் வாங்காம கீழே போயிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் இங்க இருந்து மேல வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா உங்க பூமர் அக்கா டாப் 5 கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி எல்லாருமே அக்கா ஓவர்டேக் அடிச்சு ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அக்காவோட எண்ணங்கள், அக்காவோட செயல்கள், அக்காக்கான அந்த பேச்சுகள் எல்லாமே ரொம்ப மட்டமா இருக்கா. அது வேற இப்ப ரொம்ப ஓப்பனா தெரிய ஆரம்பிச்சு. வீட்டுக்கு ஆட்கள் வேற கம்மி ஆயிட்டாங்களா, அப்ப அக்கா மட்டும் தனியா தெரிறாங்க. அதனால மக்கள் ஓட்டுகள் போட மாட்டேங்காங்க போல. ஒரு சில பேர் தாறுமாறான ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பாட்ஸ் ஓட்டை இன்னும் ஆக்டிவேட் பண்ணாம வச்சிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தரலாம். சோ வீடியோக்குள்ள பாருங்க. முன்னாடி மறக்காம இதோட லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேரை சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த சண்டையை பத்தி பாத்திரலாம். அது சண்டைன்னு சொல்ல முடியாது, வாண்டடா நம்ம பீட வீட்டுக்கு ஒரு சண்டே கிரியேட் பண்ணுது. என்னன்னா அந்த பக்கம் டாஸ்க் போயிட்டு இருக்கு. அரோரா விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அக்காவுக்கு கண்டென்ட் இல்ல, அக்காவுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அப்ப சும்மா உட்கார்ந்து இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா வாண்டடா திவ்யாவை சொரிறாங்க. வாண்டடா திவ்யாவை சொல்லிற மாதிரி ஏதாவது பேசுறது, ஒரு மாதிரி அப்படி சைடா பேசுறது, ஒரு மாதிரி இது பண்றது, வேணுக்குன்னு நடக்கிறது, வேணுக்குன்னு ஜாட மாடையா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை போட்டு சொரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா ஒரு கட்டத்துல ஒரு மாதிரி டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உன் வேலையை பார்த்துட்டு இருக்கியா, தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, வேலையை பார்த்துட்டு உட்காந்துரு, சும்மா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்காத, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், எதுக்கு குறுக்க வரேன்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு கட்டத்துல கடுப்பாய் கத்திருப்பாங்க. அதை பார்த்து நம்ம பாரு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க. ரைட்டு, இவா தான் நமக்கு கரெக்டான ஆளு, இவாள சொரிஞ்சுதான் நம்ம கண்டென்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள வாண்டடா திவ்யா கிட்ட சண்டை எடுத்துட்டு இருக்காங்க. வாண்டடா அப்படி இப்படி நடக்கிறது. திவ்யா உட்காந்து காய்கறி வெட்டிட்டு இருந்தாங்க. ஓகேவா? மொட்டை கத்தி என்னப்பா கத்தி ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசுறது, வேனுக்குன்னு அவங்க முன்னாடி பேர் இருந்து ஒரு மாதிரி ஆடுறதுன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப கேவலமா இருந்து, சத்தியமா சொல்றேன், பார்க்க ரொம்ப கேவலமா இருந்து. அப்போ வேனுக்குன்னே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல திவ்யா டென்ஷனாகி கத்திக்கிட்டே இருக்காங்க. கத்தும் போது ரொம்ப கத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வினோத்தை கூட்டு சொல்றாங்க. எதுக்கு வினோத்தை கூட்டு சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல கத்திட்டா வினோத்தை தான் ஓடி வருவார். டக்குன்னு வினோத்து கிட்ட சொல்லாம அந்த இடத்துல திவ்யா கத்துறான்னு வச்சுக்கோப்போமே, டக்குன்னு கத்தி பாரு சும்மா இருக்க முடியாது, அவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லி கத்துனா வீட்டோட தலையா நான் பேசுறேன்னு சொல்லிட்டு வினோத்து தான் பேசுவார். அதனால திவ்யா என்ன பண்றாங்கன்னா வினோத்துக்கிட்டே சொல்றாங்க, வினோத்தை நாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வினோத்தண்ணா சேதனை சொன்னதை இன்னும் மண்டைக்குள்ள ஏத்திக்காம அந்த பீடைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, இதுல நான் என்ன பண்ணணும் அப்படிங்க. நீங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னா உங்க சைடு எனக்கும் புரியுது, நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னா, டக்குன்னு அந்த இடத்துல அவங்க கத்திட்டாங்கன்னா நீங்க நேரா போய் திவ்யாவை தான் பிடிப்பீங்க. ஏன் திவ்யா அமைதியா இருக்க மாட்டீங்களா, அவங்க அப்படி பண்ணா நீங்களும் அப்படிதான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க திவ்யாவை தான் பிடிப்பீங்க. அதனால அவங்க திவ்யா ஃபர்ஸ்டே சொல்றாங்க, ஏதா கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அண்ணன் பாரு பக்கத்திலே போகாம ஃபுல் அண்ட் ஃபுல் திவ்யாவுக்கு ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்காங்க. அது திவ்யாக்கும் வினோத்துக்கும் சின்ன கிளாஸே ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு மாதிரி சண்டை போடுறாங்க. டக்கு நம்ம திவ்யா அமைதியாடுறாங்க, திருப்பி ஏதாவது சண்டையை போடுறாங்க, அமைதியாடுறாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா அது வினோத்துக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு போல. வினோத் வீடு ஃபுல்லா சொல்லிட்டு புலம்பிட்டு சுத்திட்டு இருக்காப்ல. இது எனக்கு தெரிஞ்சு வினோத் அண்ட் திவ்யா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த பாண்டை உடைக்காதுன்னு நினைக்கிறேன் பெருசா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசிட்டாங்கன்னா அந்த விஷயம் முடிஞ்சிடும். பட் தனியா உட்காந்து பேசாம ரெண்டு பேரும் மாத்தி அங்கெங்கமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதுல பீட தான் அந்த வேலையை பார்த்துச்சு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம
ஆப்போசிட் டீம்ல எஃப்ஜே சுபிக்ஷா பாட்டு கண்டுபிடிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பீட ஒரு பாட்டை எடுத்து வர கொடுக்குது, மஞ்சசேரின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை எடுத்து வர கொடுத்துட்டு, தெரியாம தான் எடுத்து கொடுத்துச்சு. ஓகேவா, ஏதோ தெரியாம பேச்சோகத்தில் எடுத்து கொடுத்துட்டு அதை நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க, பாட்டு கரெக்ட்னு வந்துட்டு. இப்போ அதை பிடிச்சி வச்சுட்டு எனக்கு கிரெடிட்ஸ் கொடுங்க. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், நான் தான் அவனுக்கு சொன்னேன். என்னக்கா விளையாட்டா இருக்கா? எனக்கு என்னமோ நீ இந்த இதுல ஒரு பாட்டு கூட கரெக்டா சொல்லிக்க மாட்டேன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா காமு வேற இருக்காரு, காமு நல்லா பண்ணிடுவாப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்துல இப்போ பாருக்கு கண்டென்ட்டே இல்லை. பாரு கண்டென்ட்டே இல்லாம ரிட்டன் அரோராவை கையில் எடுக்க ட்ரை பண்ணுது, திவ்யா கிட்ட சண்டை எடுக்க ட்ரை பண்ணுது. வீட்டுக்குள்ள என்ன பண்ணுன்னு தெரியாம சாணி உருண்ட மாதிரி உருண்டுட்டு சுத்திட்டு இருக்கு. வீடன் எதுக்கு மக்கள் பேர் வச்சாங்களோ அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்குப்பா. வீட்டுக்குள்ள அப்படியே ஒரு பிட்டு கூட மாறாம அப்படியே பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது ஓட்டு லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கு திவ்யா அவர்கள் தாறுமாறான ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காங்க. எவிக்ஷன் யாருன்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு ஓட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆதிரை தான் வெளியே போவாங்க. பட் எண்ட் ஆஃப் த வீக்ல மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க, ஆதிரை வெளியே போக மாட்டாங்க, வேற ஒருத்தர் தான் தூக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. ஓகேவா, ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் வந்து ரொம்பவே அனாயிங் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி எல்லாரையுமே வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. வந்தால் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சில ஹிண்ட் கொடுத்தது என்னால கவனிக்க முடிஞ்சு. பார்ப்போம் அது என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் எவிக்ஷன் யாருன்னு என்கிட்ட கேட்காதீங்க. டாப் 5க்குள்ள யார் இருக்கா அப்படிங்கறது மட்டும் சொல்லிடுறேன். அந்த வகையில் திவ்யா தான் முதல் இடத்துல இருக்காங்க. திவ்யா அவர்கள் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. அன்அபிஷியலை பொறுத்தவரைக்கும் திவ்யா அவர்கள் ஒரு 95,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது 1,00,000 ஓட்டுகள் பக்கத்துல போயிட்டாங்க. 1,00,000 ஓட்டுகள் பக்கத்துல எடுத்து வச்சிருக்காங்க. சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு திவ்யாவை அசைக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கான கேமை மாத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணி மேல வந்தாங்கன்னா திவ்யா வந்து இந்த கப்பை தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப கூட லைவ்ல பாத்தீங்கன்னா வினோத் வந்து பாரு கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. பாரு வினோத்தை நல்லா மேனிபுலேட் பண்ணி ஏத்தி விட்டுறோம். ஏன்னா பாரு கிட்ட பேச்சு திறமை இருக்கு. அப்படியே சொல்ற மாதிரி சொல்லி அப்படியே அழகா ஏத்தி விட்டுறோம். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு திருப்பியும் வினோத் வந்து செருப்படி தான் வாங்க போறாரு. ஏன்னா அவர் திருந்த மாட்டுக்காரு, அவருக்கு இன்னும் தெரிய மாட்டுக்கு. அவருக்கு தெரியாம இன்னும் அந்த வீடைக்கான வலையில தான் போய் விழுந்துட்டு இருக்காரு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அந்த வகையில் ஓட்டு லிஸ்ட்ல திவ்யா அவர்கள் தான் முதல் இடத்த பிடிச்சிருக்காப்ல, ஒரு 95,000 ஓட்டுகள் அன்அபிஷியல்ல. இரண்டாவது இடத்துல அன்அபிஷியல்ல காமு மாமா இருக்காப்ல, ஒரு 56,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்ல. அன்அபிஷியல்ல காமு மாமா இல்லைன்னு சொல்றாங்க. அபிஷியல்ல காமு மாமாக்கு கம்மியான ஓட்டுகள் தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. என்ன கதைன்னு தெரியல, இது எனக்கு தெரியலப்பா. இது நீங்க தான் சொல்லி ஆகணும். நான் சொல்றதா சொல்லிடுறேன். அன்அபிஷியல்ல காமு மாமா 2வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ஆனா அபிஷியல்ல விஜே பார்வதி தான் 2வது இடத்த பிடிச்சிருக்காங்களாம். என்ன ப்ரோ சொல்ற, விஜே பார்வதி 2வது இடமான்னு கேட்டீங்கன்னா எஸ், விஜே பார்வதி தான் அபிஷியல்ல 2வது இடத்த பிடிச்சிருக்கதா சொல்றாங்க. அண்ட் அபிஷியல்ல 3வது இடத்த பிடிச்சிருக்கிறது அரோரான்னு சொல்றாங்க. இன்னும் சொல்றேன் அரோரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் சொன்னல, ஒருத்தருக்கு டக்கு டக்குன்னு ஓட்டுகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அரோரா நல்லாவே ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க. அரோராக்கும் பார்வதிக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை போல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அரோரா இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இன்னும் கொஞ்சம் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துட்டாங்கன்னா அரோரா வந்து இன்னும் மேலே ஏறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அரோரா வந்து ரீசெண்ட் டேஸா ஓரளவு ஓகேவா தான் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஆனா என்ன, அவங்களை கெடுக்கிறது ஃபுல்லாவே வீட்டுக்குள்ள இருக்க அந்த பீடை, வெளியே இருக்க பீடைன்ஸ், அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் சேர்ந்தா மாத்தி அந்த பொண்ணை மொத்தமா காலி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அதுக்கேற்ற மாதிரி காமு கூட அப்பப்போ சேர்ந்து ஏதாவது ஒன்று பேசி அதுக்கான பேர் அதுவே கெடுத்துக்குது. மொத்தத்துல அபிஷியல்ல முதல் இடத்துல திவ்யாவும், 2வது இடத்துல விஜே பார்வதி, 3வது இடத்துல அரோராவும், 4வது இடத்துல காமு மாமாவும் இருக்கதா சொல்றாங்க. அங்கேயுமே போட்டி போயிட்டு இருக்கு போல. 4வது இடத்துலயுமே காமு மாமாவா சபரியா காமு மாமாவா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு போல. ஸோ மொத்தத்துல இவங்க 5 பேர் தான் டாப் 5க்குள்ள இருக்காங்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு திவ்யா, விஜே பார்வதி, அரோரா, சபரி, காமு மாமா இந்த 5 பேர் தான் டாப் 5க்குள்ள இருக்காங்க. அதாவது இந்த வாரத்துக்கான ஓட் லிஸ்ட்ல இவங்க தான் டாப்ல இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததா சாண்ட்ரா இருக்காங்க. அன்அபிஷியலா பார்த்தா தெரியும். சாண்ட்ரா இருக்காங்க, கனி இருக்காங்க, எஃப்ஜே, சுபிக்ஷா, அமித், ஆதிரை. இதுதான் ஆக்சுவலா ஓட் லிஸ்டாவே இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எவிக்ஷன் வச்சாங்கன்னா ஆதிரை தூக்கிடுவாங்க. டபுள் எவிக்ஷன் வச்சாங்கன்னா அங்கதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் இந்த வாட்டி எப்படி எவிக்ஷன் வைக்க போறாங்கன்னு தெரியல. ஃபேரா வைக்க போறாங்களா, அன்ஃபேரா வைக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபேர்னா கண்டிப்பா ஆதிரை தான், அன்ஃபேர்னா தான் யாரை தூக்குவாங்க நமக்கு தெரியாது. பட் எனக்கு என்னமோ அமித் அவர்களை தூக்குறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அமித் வந்து போன வாரத்தோட முடியல. ஏன்னா அமித் வந்து இந்த லாஸ்ட் சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்தார். ஏன்னா தேவையில்லாம இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனங்கிட்ட அடி வாங்கியிருந்தாரு. அதனால மக்கள் வந்து பயங்கரமா சப்போர்ட் கொடுத்து மக்கள் வந்து அமித்தை நல்லா தூக்கி நிறுத்தினாங்க. ஆனா திரும்ப அமித் என்ன பண்றாருன்னா அதே தப்புகளை தான் பண்றாரு. அவருக்கு வந்து யார் இந்த வீட்டுக்குள்ள உண்மையா இருக்கா, யார் வந்து கரெக்டா கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கா எதுவுமே தெரியல. அவர் சும்மா நச்சுக்கும் போயிட்டு சாண்ட்ராக்கு ஒரு சப்போர்ட், பாருக்கு ஒரு சப்போர்ட், அப்புறம் என்ன காமுக்கு ஒரு சப்போர்ட், வினோத்துக்கு ஒரு சப்போர்ட், இப்படி கொடுத்துட்டு இருக்காப்ல. முக்கியமா திவ்யாவை அந்த மனுஷனுக்கு சுத்தமா பிடிக்கல. திவ்யா ஒரு சில இடங்கள்ல அமித்கான கேம் பிளே உடைச்சாங்கல்ல, அமித் வந்து இப்படிதான் பண்றாரு, தூங்கிட்டு இருக்காரு, இப்படிதான் பண்றாரு, அப்படிதான் பண்றாருன்னு சொல்லி உடைச்சாங்கல்ல, அதுல இருந்தே அமித்துக்கு வந்து திவ்யா பிடிக்கல. அதனால திவ்யாவுக்கு ஆப்போசிட்ல யார் என்ன பேசினாலும் உடனே அங்க போய் தலையாடிட்டு திவ்யா அப்படித்தான் பண்றா, இப்படித்தான் பண்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரது வீட்டுக்குள்ள லாஸ்ட் நடந்த நம்ம காமு திவ்யா பிரச்சனைல திவ்யா தான் வாண்டடா ட்ரிகர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு.
திவ்யா தான் வாண்டடா ட்ரிகர் பண்ணாங்கன்னு சொல்லி அமித் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் நம்ம என்ன சொல்லன்னு தெரில. அது அப்படித்தான் இருக்காரு. அவர் பேர் அழிச்சிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரமே வீட்டுக்கு போனா அவருக்கான பேரை அவர் காப்பாத்திப்பாரு. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான். ஏன்னா அப்படித்தான் இருக்கு. அவருக்கான ஓட்டுகளும் பெருசா இல்லை. இதுக்கப்புறம் ஓட்டும் வாங்க முடியாது. இந்த வாரத்தோட காலி. இதுக்கப்புறம்லாம் நீங்க முக்கியலாம் ஓட்டுகள் வாங்க முடியாது. அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரவுண்டு. அப்போ நீங்க எங்க போய் ஓட்டுகளை வாங்குவீங்க? எங்க போய் ஓட்டுகள் வாங்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.